ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். இன்றைய தினம் ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரதம். இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை விளக்கேற்றக்கூடிய விளக்குக்கு அடியில் வைத்து தீபத்தை ஏற்றும் போது லட்சுமி கடாட்சம் பெருகும், விபரீத ராஜயோகம் உண்டாகும், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சேரும். அது எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை விளக்கு கடியில் வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது அந்த மகாலட்சுமி தேவியே இந்த நாளில் என்னை வணங்குனீங்கன்னா எல்லா விதமான செல்வங்களும் உங்களுக்கு தேடி வரும்னு அவங்களே குறித்து கொடுத்த அற்புதமான ஒரு வரப்பிரசாதம். இந்த நாளில் நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட பூஜைகள் பண்ணும்போது நிச்சயம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்ம வீட்டுக்கு தேடி வரும். வரலட்சுமி நோம்புனா கலசம் வைத்து மட்டும்தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்குள்ள ஒரு எண்ணமாக இருக்குது. ஆனால் அதுக்கான அர்த்தம் அது இல்லை. வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பண்ணக்கூடிய பூஜை. கலசம் வைத்து வழிபடக்கூடியது அவங்களுடைய குடும்ப வழக்கு, பாரம்பரிய வழக்கு. ஆனால் கலசம் வைக்காமல் மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ மட்டும் வைத்து வழிபட்டாலும் நிச்சயம் அதுக்கான பலன் தேடி வரும். கலசம் வைக்கக்கூடியவங்க வீட்டுக்குள்ளே அம்மனை அழைத்து கலசத்தை வைத்து பூஜை செய்து வரலட்சுமி நோன்பு பூஜைகளை முடிச்சுட்டு 2வது நாள் அந்த கலசத்தை அப்படியே விட்டுருவாங்க. 3வது நாள் புனர்பூஜை செய்து அந்த கலசத்தை கலைக்கிறது தான் கலசம் வைத்து வழிபடக்கூடியவங்களோட வழக்கம். கலசம் வைக்காமல் வழிபடக்கூடியவங்க ரொம்ப எளிமையாக மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவை ஒரு மணப்பலகை மீது வைத்து பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து இனிப்புல நைவேத்தியங்கள் செய்து வைத்து படைத்தாலே பெரிய விஷயம். இன்றைய தினம் சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழைத்து தாளிச்சரடு, மஞ்சள் குங்குமம், ரவிக்கை துணி, தாம்பூலம் கொடுத்து வரக்கூடியவங்க உங்களோட வயதில் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பூஜையை முடிச்சுக்கலாம். பொதுவாக இந்த வரலட்சுமி விரதத்தை பல பேர் பல காரணங்களுக்காக, நோக்கங்களுக்காக இருப்பாங்க. அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா, வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து நோன்பெடுத்து வழிபாடு செய்யும் போது கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும், தீர்க்க சுமங்கலி வரன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அது இல்லாமல் மகாலட்சுமி தாயார் யாரு? தனதானியத்துக்கு அதிபதி. பொன், பொருள், செல்வம் இது எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடியவங்க. அவங்கள இந்த நாளில் வணங்கும் போது வறுமை இல்லாத, கஷ்டம் இல்லாத, நிலையான நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பூஜைகள் பண்ணி மகாலட்சுமி தாயாருக்கான பூஜைகள் பண்ணுறாங்க. அதுலேயும் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை, இந்த 3 முக்கியமான பொருட்களை விளக்கேற்றக்கூடிய அந்த விளக்குக்கு அடியில் வைத்து அதுக்கப்புறம் தீபத்தை ஏற்றணும். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணும்போது வரலட்சுமி நோம்புக்காக காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வைப்பீங்க. அப்படி ஏற்றக்கூடிய அந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கு அந்த விளக்கோட அடிப்பகுதியில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வச்சாலே போதும். முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பச்சை கற்பூரம் தான். மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார் இவங்க 2 பேரும் ஒரு சேர வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரம். பெருமாள் கோயிலுக்கு போனால் கொடுக்கக்கூடிய பிரசாதம், தீர்த்தம் இது எல்லாத்துலேயுமே பச்சை கற்பூர வாசம் இருக்கும். பச்சை கற்பூர வாசம் இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு இருப்பார். மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் வந்துடுவாங்க. அடுத்ததாக ஒரே ஒரு துண்டு அன்னாசி பூ. அன்னாசி பூவுக்கு பணவசிய சக்தி இருக்குது. பணத்தை காந்தம் போல ஈர்த்து தரக்கூடிய அபாரமான சக்தி இந்த அன்னாசி பூவுக்கு இருக்குது. அன்னாசி பூ கூட எந்த ஒரு பொருளை சேர்த்து வைக்கிறோமோ அது பன்மடங்கு பெருகும். 10 ரூபாய் வச்சிங்கன்னா அது 100 ரூபாயாக மாற்றக்கூடிய சக்தி இந்த அன்னாசி பூவுக்கு இருக்குது. இது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் அபாரமான சக்தி கொண்ட பொருள் இந்த அன்னாசி பூ. அடுத்ததாக பணவரவை காந்தம் போல ஈர்த்து தரக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏலக்காய்க்கு இருக்குது. ஏலக்காய் அற்புதமான ஒரு தாந்திரிக பொருள். இந்த 3 பொருட்களும் ஒன்றாக சேரும்போது லட்சுமி கடாட்சம் பெருகும். பச்சை கற்பூரம், அன்னாசி பூ, அது கூட ஒரே ஒரு ஏலக்காய். இந்த 3 பொருட்களை என்ன செய்யணும்னா, நீங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றுறீங்கல்ல, அந்த காமாட்சி விளக்கை ஒரு தட்டை மேலே வச்சு தான் ஏற்றுவீங்க. முதல்ல அந்த தட்டை வச்சுட்டு அந்த தட்டுக்கு நடுவில் இந்த 3 பொருட்களை வைத்து அதுக்கப்புறம் காமாட்சி விளக்கை வச்சுட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கு கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் மகாலட்சுமி தாயார்கிட்ட முன்வைக்கலாம். காமாட்சி விளக்கு எரியும் போது அந்த தீபத்தில் மகாலட்சுமி தாயார் அமருவாங்க. அதையும் இந்த பொருட்கள்லாம் சேர்த்து அந்த தீபத்தை ஏற்றும் போது நிச்சயம் அதுக்கான பலன் உண்டு. தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் விளக்கு பூஜையில் எடுத்து வச்சுட்டு அந்த 3 பொருட்களையும் ஒரு சிறிய பொட்டலமாக ஒரு பேப்பரில் மடித்து இதை உங்கள் பூஜை அறையிலே சுவாமி பண்ணி பத்திரப்படுத்திக்கோங்க. அவ்வளவுதான். கண்டிப்பான முறையில் நீங்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் கூட முடிஞ்சால் எல்லா வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் கூட இந்த 3 பொருட்களை விளக்கு கடியில் வைத்து தீபத்தை ஏற்றுறது விசேஷம். அதோட ஆரம்பம் இந்த வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பண்ணுங்க. நிச்சயம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கண்கூடாக பார்க்க முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.